அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல், முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். பார்த்து இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தானே, இதெல்லாம் ரெகுலராக நம்ம காணக்கூடிய விஷயம் தானே, இயற்கையான ஒரு சமாச்சாரங்கள் தானே இதெல்லாம். இதை போட்டுக்கிட்டு என்ன பெருசா பேசி கொண்டிருக்கிறானே அப்படின்ட்டு நினைக்கலாம் நீங்க. அல் குர்ஆன் பார்த்தீங்கன்னா நாம் அன்றாடம் நம்ம காணக்கூடிய இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை ரொம்ப பெரிதுபடுத்தி அல் குர்ஆன் நம்மள்ட்ட பேசுது. இதை பத்தி நீங்க பார்க்கணும், இதை பத்தி நீங்க சிந்திக்கணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சிகள் சொன்னா மிகப்பெரிய ஆதாரங்கள், உங்க வாழ்க்கைக்கே தேவையான பெரிய பெரிய ஆதாரங்கள், பெரிய விஷயங்கள் மறைந்து கிடக்குது. அதாவது நீங்க பார்க்கக்கூடிய இந்த இயற்கையான விஷயங்கள் நான் எது பின்னாடி சொல்றேன். அல் குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தையும் வச்சு நாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி நாம சர்வசாதாரணமா நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கா, இவ்வளவு பெரிய சிஸ்டம் இருக்கா அப்படின்ட்டு நாமளே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அல் குர்ஆன்ல உள்ள ஒரு சில வசனங்கள் இருக்கு. நாம அந்த ஒரு சில வசனங்களை எடுத்து அதுக்குண்டான ஒரு படிப்பினைகள் என்ன, நாம எதை பத்தி நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனம் அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் 164வது வசனம். இது என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயனளிப்பவற்றுடன் கடலில் செல்லும் கப்பலிலும் அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழையிலும் பூமி வறண்ட பின் அதன் மூலம் அதை செழிக்கச் செய்வதிலும் ஒவ்வொரு உயிரினத்தையும் அதில் பரவ விட்டிருப்பதிலும் காற்றுகள் மாறி மாறி வீசச் செய்திருப்பதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே வசப்படுத்தப்பட்டுள்ள மேகத்திலும் உணரும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் உள்ளன. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அல் குர்ஆன்ல உள்ள நிறைய வசனங்கள் இருக்கு. இது மாதிரி அதுல குறிப்பிட்டு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம மேற்கோள் காட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துல உலகத்துல நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு அன்றாட நடக்கக்கூடிய நம் கண்களால் காணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த வசனம் முழுவதும் பேசுது. ஆனா நம்ம அன்றாடம் காணுகிறோமே, இதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? இதை ஒரு பொருட்டாக நாம் மதித்திருக்கிறோமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இது ரெகுலரா நடக்கக்கூடிய வானம் தெரியாதா, சூரியன் தெரியாதா, சந்திரன் தெரியாதா, இரவு பகல் தெரியாதா அப்படின்ட்டு சர்வ சாதாரணமாக கடந்து போய்விடும். அல் குர்ஆன் சொல்லுது, இது எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, இதற்கு பின்னால ஒரு விஷயம் இருக்குது. இதையெல்லாம் தன்னால நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நீங்கள் பார்க்கின்ற இந்த இயற்கை காட்சிகள், இயற்கையா நடக்கக்கூடிய இந்த இரவு பகல்கள், வானங்கள் பூமி, வானத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர்கள், பூமியிலிருந்து முளைக்கப்படக்கூடிய அந்த தாவரங்கள், இது எல்லாமே ஏதோ சும்மா அதுவா நடக்குது, சர்வசாதாரணமா அதுவா இயற்கையாக நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல் குர்ஆன் இதை மறுக்குது. நிச்சயமாக கிடையாது. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. இதையெல்லாம் ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான். நன்கறிந்தவன், மிகப்பெரிய பலம் உடையவன், மிகப்பெரிய சக்தி ஒருவன் இருக்கிறான். அந்த சக்திக்கு உட்பட்டவன் இந்த வானங்கள், இந்த இரவு பகல்லாம் போயிட்டு இருக்குதே, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இதெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். இதை பார்த்து ஒரு மனிதன் சிந்திச்சால் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இது இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இது இருக்கும். இன்னைக்கு கடவுள் மறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கிறான்னு சொல்றீங்களேப்பா, என்னப்பா ஆதாரம் இருக்குது? கடவுள் இருக்கிறான்றதுக்கு உலகத்துல அப்படி பெருசா எந்த ஒரு ஆதாரமும் காண முடியலையே. எவ்வளவு குற்றங்கள் நடக்குது, எவ்வளவு தீமைகள் நடக்குது, அதுக்கெல்லாம் கடவுள் ஏதாவது உதவி பண்ணாரா? இந்த குற்றங்கள் தீமைகள் நடப்பதால் கடவுள் இருக்கானா இல்லையான்றது அது ஒரு வேற டாபிக். நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம், கடவுள் இருக்கானா இல்லையான்றதுக்கு. கடவுள் இருப்பதற்குண்டான மிக பயங்கரமான பெரிய ஆதாரங்கள் இந்த ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, அல் குர்ஆன் எடுத்துரைக்குது. அப்போ என்ன விளங்குறோம்? அப்போ சிம்பிளான ஒரு விஷயத்துக்குமே இரவு பகல் இருக்குதுங்க. இந்த இரவு பகல்ல ஒரு மனுஷன் சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா அவ்வளவு பெரிய ஆச்சரியங்கள், அவ்வளவு பெரிய அற்புதங்களை காண முடியும். இதை தன்னால் நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு ஒரு மனுஷன் இதை பத்தி சிந்திச்சானா ஒரு மனிதன் முடிவுக்கு வந்துருவான். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கு இந்த இரவு பகல்ல. இரவு பகல் என்ன நடக்குது? ஒரு டைமிங் அடிப்படையில
அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான முறையில் இயங்கி கொண்டிருக்கு. உலகம் படைக்கப்பட்ட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் பின்னாடியும் சரி, இந்த இரவு பகலில் குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது இப்படி அப்படி மாறி போயிருக்குதா? இந்த 24 மணி நேரம் ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு ஒரு டைம். இப்போ சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இயங்கி கொண்டிருக்கும். அதேமாதிரி வின்டர், அதேமாதிரி மழை காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எல்லா ஏரியாவுக்கும் கரெக்டான லெவலில் தண்ணி வந்து போய் சேருது. இதெல்லாம் இயற்கையான முறையில் அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக டைமிங் அடிப்படையில் இதை வந்து இயங்குது அப்படின்னா இதை வந்து தன்னால் நடப்பதற்கு எப்படி சாத்தியம்? இது தன்னால் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இதை ஒரு சக்தி உள்ளவன் இதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதை கட்டுப்படுத்துகிற காரணத்தினால தான் இது வந்து இயங்கி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒருவன் இருக்கிறான். அதாவது இந்த படைப்பினைகள் எல்லாம் பார்த்து சிந்திச்சா, இந்த இயற்கை காட்சிகள்லாம் மனுஷன் பார்த்து அதை பற்றி சிந்திச்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிந்தனையின் மூலமாக அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த மாதிரியான இயற்கை காட்சிகள் இருக்கு. வானத்தில் இருக்கு, சூரியன்ல இருக்கு, சந்திரன்ல இருக்கு. இதெல்லாம் எதற்காக படைத்திருக்கிறேன் என்று இறைவன் இந்த அல் குர்ஆனில் கூறுகிறான். இதெல்லாம் சும்மா காட்சி படைக்கலப்பா, ஏதோ நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க சும்மா அது ஏதோ இயங்கிட்டு இருக்குது, சும்மா காலையில வருது, சும்மா சூரியன் மறையுது, கடல்கள் சும்மா ஏதோ படைக்கப்பட்டு தன்னால உருவாகிடுச்சு என்று மனிதன் நினைக்கிறான். அப்படி இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. இது எதுவுமே சும்மா படைக்கப்படலை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் அப்படியே விடப்பட்டுற மாட்டீங்க. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ போனோம், ஏதோ இறந்துட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இறந்து போயிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நீ நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது அப்படின்னு அல் குர்ஆன் சொல்லுது. மேலும் அல் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு சூரா 55வது அத்தியாயம் 5வது வசனம் பாத்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகின்றன. தெளிவான ஒரு அத்தாட்சி, தெளிவான ஒரு ஆதாரம். கணக்குப்படி இது இயங்கிட்டு இருக்குப்பா. டைமிங் அடிப்படையில் ஒரு செகண்ட் மாறாது, ஒரு செகண்ட் பின்னாடி போகாது. அவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஆப்ஷன்ல இந்த ஒரு விஷயங்களும் இயங்கி கொண்டிருக்கு. இதை ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி, மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அல் குர்ஆன் முன்வைக்குது. இந்த ஆதாரத்தை இதை பார்த்து சிந்திச்சுக்கோங்க அப்படின்ட்டு. மேலும் 13வது அத்தியாயத்துல 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே பணிகின்றன, அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் பணிகின்றன. அதாவது வானங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும், பூமியில இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமேட்டிக்கான இயற்கை விஷயங்கள் அத்தனையுமே ஒருத்தனுக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. அப்போ ஒரு ஆர்டரின் படி ஒருத்தவனுக்கு கட்டுப்பட்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம். ஏதோ அதுவாக வந்து இயங்கி கொண்டிருக்கல. ஏன் நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம அல் குர்ஆனை பத்தி இந்த விஷயத்தை பத்தி பேசுறோம்னா, மனுஷன் இந்த சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப பலகீனமான நிலையில் இந்த மனிதன் வந்து இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் வந்து சொல்லுது. அதனால தான் ஸ்டார்டிங்கே இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ கட்டுப்பட்டு ஒரு விஷயம் நடந்தால்தான் இப்படி இருக்கும். கட்டுப்படாமல் ஏனோ தானோ நடந்துச்சுன்னா வச்சுங்களேன், அது வந்து ஒரு முறையான ஒரு இயக்கமாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தினுடைய இயக்கங்கள், சூரியனுடைய அந்த இயக்கங்கள், சந்திரனுடைய டைம் அடிப்படையில் இயக்கங்கள், பூமி சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமியினுடைய இயக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தோடு இயங்கி கொண்டிருக்கு. ஒருவன் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தினால் அது எப்படி இயங்குமோ அது போல இயங்கி கொண்டிருக்கு. அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. 13வது அத்தியாயம், அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய 13வது அத்தியாயம் 2வது வசனம். நீங்கள் பார்க்குறீங்களப்பா, மேலே வானம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரங்கள் எல்லாமே அழகான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்குதே. அந்த வானம் பார்க்குறீங்களா இல்லையா? நீங்கள் பார்க்கின்ற அந்த தூண்டலின்றி அந்த வானங்களை அல்லாஹ்வே உயர்த்தினான். அல்லாஹ் என்ற அர்த்தத்துக்கு நான் பின்னாடி வருவோம். அல்லாஹ் என்றால் ஒரு சூப்பர் பவர், இந்த அண்ட சராசரங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இதெல்லாம் உயர்த்தி இருக்கிறான். பின்னர் அரிசின் மீது அமர்ந்தான். அரிசி என்பது அந்த சூப்பர் பவர், அந்த இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம், அந்த இடத்துல அவன் அமர்ந்திருக்கிறான். சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சூரியனும் சந்திரனும் ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கட்டுப்பாட்டின் அடிப்படையில் அது இயங்கி கொண்டிருக்கு. அவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சக்தி வாய்ந்தவன் இதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட சக்தி வாய்ந்தவனுக்கு கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் இது, இந்த வசனத்தின் மூலமாக. மேலும் சொல்றான் பாருங்க, ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றன. குறிப்பிட்ட ஒரு காலத்து எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் வச்சிருப்பான். எந்த ஒரு உயிரினம் எடுத்தாலும் அந்த உயிரினத்திற்கு ஒரு வாழ்நாள் காலம் ஒன்று இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த உயிரினம் வாழும், அதற்கு பிறகு இறந்து போயிடும். இப்படிதான் எல்லா உயிரினத்துக்குமே. எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அப்படிதான். சூரியனுக்கும் ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு, சந்திரனுக்கும் ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு.
அது எப்படி இயங்க வேண்டும், எந்த டைமிங்ல இயங்க வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லாமே காலங்கள் குறிப்பிடப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு இயங்கி கொண்டிருக்குது. இதான் நீங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம், மிகப்பெரிய அத்தாட்சிகள் இதில் இருக்குது. யாருக்கு இருக்குது? அறிவுடைய மக்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்குது, இதில் ஆதாரம் இருக்கு அப்படின்னு குர்ஆன் சேர்த்தே சொல்லுது. ஏன் இந்த மாதிரி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுடையவர்கள் இதை பத்தி, அறிவு இல்லாதவர்கள் இதை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா ஒரு அத்தாட்சிகள் ஆதாரமாக அவங்களுக்கு தெரியாது. அறிவுடைய மக்களுக்கு தான் இதெல்லாம் பெரிய ஒரு அத்தாட்சியா இருக்கும். அவர்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்து சிந்திச்சாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நேர் வழியை அடைவாங்க அப்படின்னு குர்ஆன் வந்து சொல்லி கொண்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, காரியத்தை அவனை நிர்வகிக்கிறான். ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்க உலகத்தில் நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு சிஸ்டமேட்டிக்கான இயக்கம் அத்தனையும் அந்த ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான். எதுவும் தன்னால் இயங்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதியாக நம்புவதற்காக சான்றுகளை அவன் தெளிவுபடுத்துகிறான். நீங்க வந்து நிச்சயமா உங்க இறைவனை சந்திக்க போறீங்கப்பா. நீங்க ஏதோ வாழ்ந்துட்டோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வாழ்ந்தோம், சந்தோஷமா இருந்தோம், மரணிச்சிட்டோம், போய் சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையாதுப்பா. நீங்க மரணத்திற்கு பிறகு உங்கள் இறைவனை இப்படி இதெல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தானே, அந்த பவர்ஃபுல்லான அந்த சக்தி வாய்ந்த ஒருத்தனை நீங்க சந்திக்க போறீங்க. இந்த சந்திப்பெல்லாம் நீங்க நம்பணும். இதெல்லாம் பொய் கிடையாது. இதெல்லாம் நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொய்யா? இந்த சூரியன் வந்து சிஸ்டமேட்டிக்கா இயங்குறது பொய்யா? இந்த சந்திரன்லாம் வந்து சிஸ்டமேட்டிக்கா இல்லாம இயங்கி கொண்டிருக்கா? அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கண்ணால பாக்குறீங்களா இல்லையா? இது பொய்யா? இது எப்படி உண்மையோ அதே போல இதை பார்த்து நீங்க சிந்திச்சு இந்த விஷயத்தை நீங்க நம்பணும். எந்த விஷயம்? நீங்க மரணத்திற்கு பிறகு இது எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்க அந்த ஒருவனை நீ சந்திப்பீங்க, அவனை நேருக்கு நேரம் நீங்க பார்க்க போறீங்க என்ற விஷயத்தை நீங்க நம்பணும் என்பதற்காக இதெல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு இறைவன் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்போ இந்த படைப்பினைகள் எல்லாம் பார்த்து நாம ஒரு சில விஷயத்துக்கு முடிவுக்கு வரணுமா? அறிவுள்ளவர்கள் இந்த முடிவுக்கு வருவாங்களாம். அதையும் அல் குர்ஆன் வந்து சொல்லுது பாருங்க. என்ன வசனம்? 3வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா, 3வது அத்தியாயத்துல 191வது வசனம். இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, அறிவுடையவர்கள் இந்த இயற்கை காட்சிகள், இந்த சிஸ்டமேட்டிக்கான இயக்கங்கள்லாம் பார்த்து யோசிச்சு இதெல்லாம் ஆய்வு பண்ணி சிந்திச்சு அவங்க சொல்லுவாங்களாம், அவர்கள் நின்றும் அமர்ந்தும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். இந்த காட்சிகள்லாம் பார்த்து இவற்றெல்லாம் படைச்சவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருப்பான், அவனுடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கிறோமே, அந்த அவனுடைய நமக்கு சுத்தி பார்க்கறது எல்லாமே அவனுடைய படைப்புகளின் கீழாக நாம இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பார்கள். அந்த ஏக இறைவனை அவர்கள் நினைப்பார்கள். வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டது குறித்து சிந்திப்பார்கள். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் படைச்சிருப்பான், எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சக்தி வந்துச்சு, இதெல்லாம் எப்படி அமைச்சிருப்பான், இது நிச்சயமா தன்னால் இது உருவாக்க வாய்ப்பு இல்லை, தன்னால் உருவான மாதிரியா இருக்கு, இதெல்லாம் அவங்க சிந்திப்பார்கள். சிந்திச்சுட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்களா? என்ன பிரார்த்தனை? எங்கள் இறைவா, இதை நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூயவன், எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் என்று பிரார்த்தனை செய்வாங்களாம். ஏன் அவங்க இப்படி பிரார்த்தனை செய்றாங்க? இதெல்லாம் பார்த்து சிந்திச்சு, வானங்கள் பூமியெல்லாம் பார்த்து சிந்திப்பாங்களாம். இதெல்லாம் எப்படி படைச்சு, எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவன் அவன், அவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பற்றி சிந்திப்பாங்களாம். சிந்திச்சு இப்படி ஒரு பிரார்த்தனை செய்றாங்க, எங்கள் இறைவா, நீ வந்து தூயவன், நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று. அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து சிந்திச்சு ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒன்றும் இறைவன் நமக்கு கொடுக்கல. இதுக்கு பின்னாடி இறைவனை நம்ம சந்திக்க இருக்கிறோம், அவன் நம்மளை விசாரிக்க இருக்கிறான். நம்ம குற்றம் செய்திருந்தால் மிகப்பெரிய ஒரு தண்டனையும் அவன் நிச்சயமா ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஏதோ நல்லது செய்யறவங்களுக்கு அதே மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவன் நிச்சயமா தயாரிச்சு வச்சிருப்பான். ஏன்னா இந்த வானங்கள் பூமியை படைச்சவனுக்கு அதெல்லாம் ரொம்ப லேசு, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட படைப்புகளாக நம்ம பார்க்குறோம். இதோட கம்பேர் பண்ணும்போது நாம எப்படி வாழ்கிறோம், நல்ல விஷயங்கள் செய்திருந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும், தீய குற்றங்கள் செய்திருந்தா அவங்களுக்கு ஒரு தண்டனையும் நிச்சயமாக அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதற்கு தான் அந்த சந்திப்பு, அதற்கு தான் அந்த இறந்த பிறகு இறைவனை சந்திப்போம் அப்படின்னு நான் சொன்னேனே. காரணம் என்ன? அவன் வந்து விசாரிப்பான், நீ எந்த முறையில உலகத்தில் வாழ்ந்த, நல்லவனாக இருந்தியா, தீவனாக இருந்தியா அப்படின்னு கேட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும், நல்லவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இதெல்லாம் பார்த்து அவங்க சிந்திச்சு அவர்களே அறிவுடைய மக்கள் இதை பார்த்து சிந்திச்சு அவங்க உணர்றாங்களாம். உணர்ந்து அவங்க பிரார்த்தனை செய்வார்கள். இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்ட்டு அல் குர்ஆன் சொல்லுது. எனவே நாம இதையெல்லாம் பார்த்து சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்தின் கீழே நாம இருக்கிறோம், இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கு, இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்பதை நாம வந்து விளங்கணும். மேலும் அடுத்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, அல் குர்ஆன் சொல்லுது, 12வது அத்தியாயம் 105வது வசனம். இதெல்லாம் படைப்பினங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய வசனம். கண்டிப்பா நாம இதை பத்தி சிந்திச்சு
இதை பற்றி சிந்திச்சா நிச்சயமாக நேர்வழி பெற முடியும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு பேசிக்காக இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங் நம்ம இதுலேருந்து தொடங்குறோம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ சான்றுகள் உள்ளன, அவற்றை புறக்கணித்தே. இன்னைக்கு ஆதாரம் கேட்குறாங்களா இல்லையா? என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு என்னப்பா ஆதாரம் இருக்குது, நீங்கள் இறைவன் ஒருத்தன் இயக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன அவனுக்கு நேரில் கொண்டு வந்து காட்டுங்களேன், கண்ணால் பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம், காதால் கேட்டால் தான் நம்புவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்குண்டான பதில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஏக இறைவனை மறுப்பவர்கள், நாத்திகர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், அப்புறம் பல கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்கள், அவங்களுக்காக நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுவோம். அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக, இறைவனுடைய இந்த பேசிக்கான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ சான்றுகள் உள்ளன, அவற்றை புறக்கணித்தே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். எவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது கேட்கக்கூடியவங்களுக்கு, கடவுள் இருக்கான இந்த கேட்கக்கூடியவங்களுக்கு எத்தனையோ அத்தாட்சிகள், எத்தனையோ ஆதாரங்கள் கண்ணு முன்னாடி எல்லாருமே பார்க்குறாங்க. படித்தவங்க பார்க்குறான், படிக்காதவங்க பார்க்குறான். ஆனால் அவற்றையெல்லாம் பார்த்து அவங்க வந்து பெருசாக ஒரு பொருட்டை நினைக்கிறதே கிடையாது. இதெல்லாம் புறக்கணித்தே செல்கிறார்கள்னா இதை வந்து அவங்க ஒரு விஷயமாவே என்றது கிடையாது. சூரியனை பார்க்குறாங்களா, அது அப்படியே ஏதோ இயங்கிட்டு இருக்குது, அது தன்னால் இயங்கிட்டு இருக்குது, ஏதோ இயற்கை அப்படின்ட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். இயற்கையாக ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தா அதை பற்றி சிந்திச்சு அவர்கள் வந்து நேர்வழி பெற வேண்டும். அவங்க அப்படி இருப்பது கிடையாது, புறக்கணித்து தான் போகிறாங்க. பெரும்பாலான மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க என்று குர்ஆன் வந்து குற்றச்சாட்டு வைக்குது. மேலும் 10வது அத்தியாயம் 101வது வசனம் சேம் கான்செப்ட். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை சிந்தியுங்கள் என்று கூறுவீராக. நம்பிக்கை கொள்ளாத கூட்டத்துக்கு சான்றுகளும் எச்சரிக்கைகளும் பயனளிக்காது. இதெல்லாம் பார்த்து நம்பிக்கை கொள்ளாத, நம்பாத ஒரு கூட்டத்துக்கு இந்த ஆதாரங்கள், இந்த சான்றுகள், எந்த ஒரு எச்சரிக்கைகளும் பயனளிக்காது அப்படின்ட்டு குர்ஆன் சொல்லுது. யாருக்கு இது பயனளிக்காதான்? இதை பார்த்து யாரு சிந்திக்க மாட்டாங்களோ, அறிவுடைய மக்கள் வந்து சிந்திப்பார்கள். அறிவில்லாதவர்கள் இதை பார்த்து சிந்திக்க மாட்டாங்க. யார் சிந்திக்கலையோ அவங்களுக்குலாம் இந்த சான்று வந்து எந்த ஒரு ஆதாரங்களும் பயனளிக்காது, வேஸ்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு குர்ஆன் வந்து சொல்லுது. ஒரு வசனம், 7வது அத்தியாயம் 54வது வசனம். உங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வே வானங்களையும் பூமியும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான். இரவை பகலால் அவன் மூடுகிறான், பகல் இரவை வேகமாக தொடர்கிறது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தனது கட்டளையால் கட்டுப்படுத்தினான். கவனத்தில் கொள்க, படைத்தலும் கட்டளையும் அவனுக்கே உரியன. அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன். இதெல்லாம் ஒருவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவன் படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பார்த்து நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்று அல் குர்ஆன் கூறுது. இதை சிந்திச்சால் நீங்க நேர்வழி பெறுவீர்கள், நேரான ஒரு பாதைக்கு வருவீர்கள், உங்கள் வாழ்க்கையே வேறாக மாறும். சரி சகோதரர்களே, இப்போ வந்து இந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அத்தாட்சிகள் எதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஏன் இதெல்லாம் படைச்சிருக்கிறான், என்ன நோக்கத்திற்காக இதெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறான், அவன் வந்து எப்படிப்பட்டவன், அந்த ஏக இறைவன் நம்ம சொல்கிறோமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மதங்கள் இருக்குது, பல கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம், கடவுள் இருக்கின்றானா என்பதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கப்புறம் அந்த கடவுள் ஏக இறைவன், அந்த இறைவன் வந்து எப்படிப்பட்டவன், பல இறைவன் இருக்கிறானா, பல கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்காங்களே, உண்மையிலே அப்படி பல கடவுள் வந்து உண்மையாக இருக்குதா, அந்த ஒரு நம்பிக்கை பற்றியும் பார்ப்போம். அப்புறம் இந்த படைப்புகள்லாம் இப்போ சொன்னோமே, இதெல்லாம் என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டது, மனிதன் எந்த காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதனுடைய ஆரம்பம் என்ன, இந்த உலக படைப்பினுடைய ஆரம்பம் என்ன, ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்ப்போம். அதற்கு பிறகு நிறைய வரலாற்று சம்பவங்கள்லாம் வருது. மனித இனம் தொடங்கியதிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வேதங்கள் சம்பந்தமாக கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், தூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம ஒரு வரலாற்று ரீதியாக நம்ம வந்து இதை அணுகி அல் குர்ஆனுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த படைப்புகளுடைய அந்த காரணங்கள், மனித படைப்பினுடைய ஆரம்பம் என்ன என்பதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.